10th standard max example 1.3. Let A equal to x belongs to n 1 less than x less than B equal to x belongs to W 0 less than or equal x less than 2 and C x belongs to n x less than 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ எல்லாத்துக்குமே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கு சி அப்படின்ற 3 செட்டை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏ நோட் பண்ணிக்குவோம். ஏவில் இப்போது 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ வந்து 1 விட அதிகமாகவும் 4 விட கம்மியாகவும் இருக்குது. 1 விட அதிகம் என்னது 2 ப்ராக்கெட் போட்டுக்குவோம் 2. 4 விட கம்மியான வேல்யூ என்னது 3. அதாவது 1க்கும் 4க்கும் நடுவில் 2 and 3 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போது 0வும் இருக்குது. அதுக்கப்புறம் 2 விட கம்மியாக 1 அது இருக்குது. அடுத்து சி வேல்யூ. சியோட வேல்யூ என்ன இருக்குது பார்ப்போமா? எக்ஸ் வந்து 3 விட சின்னதாக இருக்கணும். 3 விட சின்ன நம்பர் என்னது 1 and 2 நோட் பண்ணிக்கோமா? நெக்ஸ்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ அண்ட் சியோட வேல்யூ. இப்போ இதை வச்சு நம்ம சம் போடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பின்னும் யூனியன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்குவோம். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி பி யூனியன் சி. இதில் இது 3 டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்மில் பார்த்திங்கன்னா பி யூனியன் சி மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். பி யூனியன் சி மட்டும் பார்ப்போம். பி யூனியன் சி. பியோட வேல்யூ எழுதுவோம். பியோட வேல்யூ என்னது 0 1. அடுத்தது யூனியன் சியோட வேல்யூ வந்து 1 2. ஓகேங்களா? முடிஞ்சது. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூவை நம்ம யூனியன் எழுதுவோம். யூனியன்னா என்ன பண்ணணும்னா சேர்த்து எழுதணும். 0 எழுதிக்கலாம், 1 அப்படியே போட்டுக்கலாம், 2. ஓகேவா? பி யூனியன் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அதை ஏ கூட கிராஸ் பண்ணிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போது ஏவோட வேல்யூ எடுத்து எழுதுகிறோம் 2 3 கிராஸ் பி யூனியன் சி 0 1 2 0 1 2. முடிஞ்சதுங்களா? இப்போது இதை நம்ம கிராஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே கிராஸ் பண்ண தெரியலனா முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போது கிராஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இதுலேருந்து இதை கிராஸ் பண்ணுறோம். ஸோ 2 0 அடுத்தது 2 1 2 2 முடிஞ்சிச்சுங்களா? அடுத்தது 3ஆல் 3 0
3 1 3 2 க்ளோஸ் பண்ணிக்கும். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் இந்த ஆன்சர். ஓகேவா? இதை நாம் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். இப்போ அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போவோம். சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பின்னும் அடுத்தது யூனியன் ஏ கிராஸ் சின்னு இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏவோட வேல்யூ என்னவா? ஏவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 and 3. அதேமாரி கிராஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சதுணும். பியோட வேல்யூ என்ன இருக்குது? 0 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கிராஸ் பண்ணலாம். இதுலேருந்து இது கிராஸ் பண்ணணும். 2 0 அடுத்தது 2 1. நெக்ஸ்ட்டு 3 கிராஸ் பண்ணுவோம். 3 0 3 1 க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அதேமாதிரி ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 2 and 3 கிராஸு சியோட வேல்யூ என்னது? 1 2. நம்ம சப்ஸ்டியூட் கிராஸ் பண்ணலாம். 2 1னும் 2 2னும் எழுதலாம். அடுத்தது 3 1 3 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏ கிராஸ் பியும் யூனியன் ஏ கிராஸ் சியையும் யூனியன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு நம்பரை எழுதுகிறோம். எழுதிக்கலாமா? என்ன இருக்குது? 2 0 2 1 3 0 3 1. ஏ கிராஸ் பியோட வேல்யூ எழுதியாச்சு. ஏ கிராஸ் பி 2 0 2 1 3 0 3 யூனியன் எழுதிக்குவோம். அடுத்தது ஏ கிராஸ் சி 2 1 2 2 3 1 3 2. ஓகே, எழுதியாச்சு. இப்போ இதுக்கு பொதுவாக இருக்கிறது எழுத போகிறோம். யூனியன் பண்ணி அது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. இப்போ அதுக்கு யூனியன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இதில் பார்த்தா 0 2 0 இருக்குது. அடுத்தது 2 1 இருக்குது. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது இருக்குது. அடுத்தது 2 2 இல்லை, அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 3 0 இருக்குது, 3 1 எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் எழுதிட்டோம். அடுத்தது இதுவும் எழுதிட்டோம். அடுத்தது எழுதாதது வந்து 3 2 மட்டும்தான் எழுதலை, அதையும் எழுதியாச்சு. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது ஆன்சர். லெஃப்ட் சைடு ஆன்சர் பாருங்கள். 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2